Hello everyone, exercise 1.1 like question number 13. Show that the relation R defined in the set A of all the polygons as R equal to P1, P2 such that P1 and P2 have the same number of sides as is an equivalence relation. இது வந்து equivalence relation நாம் proof பண்ணோம். இப்போ நம்ம set என்னன்னு first பார்க்கலாம். நம்ம set குள்ள என்ன இருக்குன்னா எல்லா polygonsுமே இருக்கு. So all polygons நம்ம set குள்ள relation என்ன கொடுத்திருக்காங்கன்னா P1, P2 such that P1 and P2 have same number of sides. இப்போ இந்த செட்ல பாருங்க இதுதான் நம்ம செட்டுக்குள்ள எல்லா பாலிகன்ஸ்னு சொல்லிருக்காங்க. அப்போ பாலிகன்னா என்னென்ன இருக்கும்னா ட்ரையாங்கிள் இருக்கலாம், நமக்கு ஒரு இது parallelogram இருக்கும், pentagon இருக்கும். So எல்லா டைப் ஆஃப் பாலிகன்ஸுமே வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கு. இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் எல்லாமே வந்து இந்த செட்ல இருக்கு. ஆல் பாலிகன்ஸ். அப்ப ரிலேஷன் வந்து என்னன்னா P1, P2 வந்து சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ். இது எதெல்லாம் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்னோட ரிலேஷனுக்குள்ள வரும். ஓகேவா? அதுதான் நம்மளோட क्वेश्चन. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணனும். நான் ரிஃப்ளெக்சிவ் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்சிவ்க்கு கண்டிஷன் A, A belongs to R for all A belongs to set A. A, A சேம் பாலிகன். இப்போ இங்க நான் P1 என்ற பாலிகன் எடுத்துக்கிறேங்க. P1, P1 ஒரு பாலிகன். இப்போ P1, P1ங்கிறது சேம் பாலிகன் தான். அதனால அதுக்கு வந்து சேம் நம்பர் ஆஃப் சைஸ் தானே இருக்கும். P1, P1ங்கிறது ஒரே பாலிகனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. சப்போஸ் நான் வந்து ஒரு ஸ்கொயரை வந்து இங்க P1 எடுத்துக்கிறேன்னா அப்போ இந்த P1ம் அதே சேம். இப்போ இதுக்கு 4 சைட்ஸ், இது வந்து ஸ்கொயர்னா இந்த P1ம் வந்து ஸ்கொயர் தான். இதுக்கும் 4 சைட்ஸ் தான் இருக்கும். அப்போ இது வந்து ஒரு சேம் பாலிகன். அப்போ இந்த சேம் பாலிகன் வந்து என்னோட செட்டுக்குள்ள இருக்கும். அப்போ P1, P1 belongs to relation. அதனால இது belongs to relationங்கிறதுனால இப்போ இந்த given relation வந்து reflexive. என்னோட கண்டிஷன் வந்து இங்க ட்ரூவா இருக்கிறதுனால R is reflexive. நெக்ஸ்ட் நம்ம symmetric செக் பண்ணலாம். symmetric A, B belongs to R implies B, A belongs to R for all A, B belongs to set A. இதுதான் கண்டிஷன் சிமெட்ரிக். இப்போ இந்த A, Bக்கு நான் வந்து P1, P2ங்கிற ரெண்டு பாலிகன் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பாலிகன் வந்து நம்ம செட்குள்ள இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இந்த ரெண்டு பாலிகனும் நம்ம ரிலேஷனுக்குள்ள இருக்கான்னு நம்ம வந்து பார்க்கணும். நம்ம ரிலேஷனுக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்? சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கணும். இப்போ நான் வந்து இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்திருக்கேன், ஒரு parallelogram எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்தனா நமக்கு 4 சைட்ஸ் இருக்கு. ரெக்டாங்கிளுக்கும் பாலிகனுக்கும் parallelogramக்கும் 4 சைட்ஸ் இருக்கு. இது P1, இது P2. அப்போ இது ரெண்டுமே என்னோட செட்டுக்குள்ள இருக்கும் இல்லையா? இந்த செட்டுக்குள்ள இருக்கும். அப்போ இதுவும் ட்ரூ தான். ஸோ இப்போ P1, P2 வந்து belongs to R. இப்போ P1, P2 வந்து சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கும்போது P2, P1 வந்து சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் இருக்கும். அப்போ P2, P1 belongs to relation. இதுவும் என்னோட ரிலேஷனுக்குள்ள இருக்கிறதுனால இப்போ given relation வந்து symmetric. நெக்ஸ்ட் நம்ம transitive செக் பண்ணிக்கலாம். transitive-க்கு A, B belongs to R, B, C belongs to R implies A, C belongs to R for all A, B, C belongs to set A. இப்போ நான் A, B இந்த ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிறேன். A, Bன்னும் போது நான் P1, P2ங்கிற இந்த ரெண்டு பாலிகன் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே நம்ம ரிலேஷனுக்குள்ள இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் B, C. இங்க பாருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இதுக்கும் 4 சைட்ஸ் இருக்கு. இது ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் ஒரு parallelogram எடுத்துக்கலாம். 4 சைட்ஸ் இருக்கிற மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இல்லையா? ஸோ அதனால நான் ஒரு parallelogram எடுத்துக்கிறேன். இது P1, இது P2, இது P3ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் P1 and P2 நான் செக் பண்றேன். இதுக்கும் 4 சைட்ஸ் இருக்கு, இதுக்கும் 4 சைட்ஸ் இருக்கு. அதனால இது என்னோட ரிலேஷனுக்குள்ள வந்துரும். இப்போ ரிலேஷனுக்குள்ள இருக்குன்னா என்ன கண்டிஷன் வந்து சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருந்தா அது வந்து ரிலேஷனுக்குள்ள இருக்கு. அப்போ P1, P2 belongs to relation. ஏன்னா வந்து சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கு. சேம் நம்பர் ஆஃப்
sides இருக்கு. அதே மாதிரி இப்போ P2வும் P3யும் பார்த்தோன்னா இதுக்கும் 4 sides தான் இருக்கு, parallelogram-க்கும் 4 sides தான் இருக்கு. அப்போ என்னோட P2வும் P3யுமே வந்து என்னோட ரிலேஷனுக்குள்ள வரும். இதுக்கும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் இருக்கு. P1 P3 எடுத்துக்கங்களேன். P1 P3 P1ங்கிறது ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன், ஸ்கொயருக்கும் 4 சைட்ஸ். P3ங்கிறது parallelogram, அதுக்கும் வந்து 4 சைட்ஸ் தான் இருக்கு. அப்போ ஈக்குவல் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தானே இருக்கு P1 P3யும். அப்போ P1, P3யுமே வந்து என்னோட ரிலேஷனுக்குள்ள வந்துடும், have same number of sides. ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷன் இங்கே ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த ரிலேஷன் வந்து transitive relation சொல்கிறோம். ஸோ அப்போ given relation is reflexive, symmetric and transitive இருக்கிறதுனால R is இங்கே வந்து equivalence relation நான் சொல்கிறேன். It is an equivalence relation. Next second part என்ன கொடுத்திருக்காங்கன்னா, what is the set of all elements in A related to right angle triangle with sides 3, 4, 5. Next second partல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு எழுதிக்கிறேன். செட்ல வந்து என்ன இருக்கு, ஆல் பாலிகன்ஸ். இப்போ இந்த பாலிகன்ஸ்னா இதுல என்னென்ன இருக்கும், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் இல்லையா. அப்போ நமக்கு கண்டிஷன் வந்து என்ன செகண்ட் பார்ட்ல கேட்குறாங்கன்னா, இந்த செட்டுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ. இந்த செட்டுக்குள்ள எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, அதோட சைட்ஸ் வந்து 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு ரிலேட்டடாக இருக்கும். இந்த செட்டுக்குள்ள இருக்க எந்தெந்த பாலிகன்ஸ் மீன்ஸ் எலிமெண்ட்ஸ், எந்தெந்த எலிமெண்ட்ஸ் வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ரிலேட்டடாக இருக்குங்கிறது தான் நம்ம இங்கே சொல்லணும். இப்போ இந்த செட் ஆஃப் ஆல் பாலிகன்ஸ்னால் இங்கே வந்து எனக்கு எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே இருக்கும், ஸ்கொயர் இருக்கும், parallelogram இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கும், எல்லாமே இருக்கும் இந்த பாலிகன்ஸ்குள்ள. பட் நமக்கு ரிலேஷனுக்கு என்ன கண்டிஷன் வந்து P1, P2 have same number of sides. ஓகேவா? சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கணும் ரிலேஷனுக்குள்ள. இந்த ட்ரையாங்கிள் நம்ம இந்த செட்டுக்குள்ள எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே இருக்கும். அது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், எல்லா ட்ரையாங்கிளுமே இருக்கும். பட் எல்லா ட்ரையாங்கிளுக்குமே நமக்கு தெரியும் எத்தனை சைட்ஸ் இருக்கும், 3 சைட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுருங்க, 3, 4, 5 அதை பற்றியெல்லாம் நம்ம வரி பண்ணவே தேவையில்லை. இந்த வேல்யூஸ் பற்றி நம்ம வரி பண்ண, நம்ம கண்டிஷன் என்னது, சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கணும். அப்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைடு இருக்குது, 1, 2, 3. ஜென்ரலாக ட்ரையாங்கிள்னாவே 3 சைட்ஸ் தான் இருக்கும் எல்லா ட்ரையாங்கிளுக்குமே. அப்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ஆல் த ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே ரிலேட்டட் டு இந்த ட்ரையாங்கிள், கிவன் ட்ரையாங்கிள் T. ஓகேவா? ஏன்னா எல்லா ட்ரையாங்கிளுக்குமே சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் இருக்கும். அப்போது எல்லா ட்ரையாங்கிளுக்குமே 3 சைட்ஸ் இருக்கிறதுனால இந்த செட்டுக்குள்ளே இருக்க எல்லா ட்ரையாங்கிளுமே ரிலேட்டட் டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் சைட்ஸ் 3, 4, 5. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா, நான் இங்கே எழுதுறேன், சின்ஸ் த ட்ரையாங்கிள் T இஸ் அ 3-sided polygon. ஓகேவா? ஏன்னா ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கு, இட் இஸ் a 3-sided polygon. ஸோ therefore all the triangles in set A are related to triangle T related to triangle T having side 3, 4, 5.